நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் செட்டிநாடு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு பட்டை, 3 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு பட்டை. இதுக்கு தேவையான மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன். இப்போ இதுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான மசால் தூள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் ஒரு 5 to 6 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 5, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 2, கிராம்பு 3. அதுக்கப்புறம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பொருள் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், கருவேப்பிலை, வரமிளகாய், வர கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம். இது பெருஞ்சீரகம்னா சோம்பு. அதுக்கப்புறம் நம்ம மிளகு, பட்டை, கிராம்பெல்லாம் லைட்டாக வறுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம். இதோட இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஹைலைட்டே நம்மளுக்கு கருவேப்பிலை தான் இந்த வாசனைக்கு. இப்போ இதை வறுத்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. இன்னொரு வடை சட்டியில் நம்ம உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வாட்டணும். அது நல்லா வாடி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த காளானை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த காளானை இதில் போட்டுக்கணும். காளான் நல்லா பொடி பண்ணது போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டது ஒரு 2 டீஸ்பூன். இது நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா அந்த மஷ்ரூமில் நல்லா அந்த மசாலா ஒட்டுற மாதிரி வாட்டிட்டு தக்காளியை போட்டு நல்லா வாட்டிக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வாடி மசிக்கிற மாதிரி வந்துருச்சு. நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா அந்த வாசனையே தெரியும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு நல்ல காம்பினேஷனாக போகும். அது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.